ஸ்டேட் டு ஸ்டேட் வரப்போ ரூபா. வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஹரித்வாரில். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4:10 ஆச்சு. இப்போ தான் வந்து ஹரித்வார் வந்துருக்குறோம். ஒரு வழியாக ஆந்திர பிரதேஷ் டு கோயம்புத்தூர் டு ஆந்திர பிரதேஷ் டு டெல்லி டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 days ஆச்சு. ஸோ வந்து ஒரு வழியாக இந்த டெஸ்டினேஷன் இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டெஸ்டினேஷன். நம்ம இது வரைக்கும் ரூம் எதுவும் எடுத்துக்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2000 கிலோமீட்டர் பக்கம் நம்ம இதுலேயே வந்துருக்குறோம். வெறும் 2923 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டில் நவ் எடுக்கிறதுக்காக எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துருக்குறோம். என்னடா அக்கா வீட்டுக்கு போகுமா? போகலாம். அவ்வளோதான், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் போகிறதுக்கு. அது வந்து இங்கே கொஞ்சம் வந்து ஃபேமஸான இடமாம்மா ஹரித்வாரில். ஸோ இங்கே தான் இருக்காங்க. நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் அக்கா வரட்டும், மீண்டும் சந்திக்கிறேன். இணைப்பிலே இருங்கள். இதுதான் வந்தோம். எனக்கு தெரிஞ்சு இதில் நினைக்கிறேன். இதுதான் நிறைய வீட்டுக்கு கரெக்டா அள்ளித்தே வந்தேன் நானும் உச்சுக்குப்பி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹரித்வாரில் இருக்கிற ஒரு 4-5 பிளேஸை விசிட் பண்ணலான்ட்டு நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம். நிறையா விஷயம் வந்தது. ரெண்டாவது அக்கா வீடு இங்கேன்றனால லோக்கல்லையும் கேட்டோம். ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ நல்லா அட்வென்ச்சராக இருக்கிற மாதிரியும் டிவோஷனலாக இருக்கிற மாதிரி ரெண்டு மிக்ஸ்டாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பிளேஸாக என்ன பார்க்க வந்திருக்கோன்னா மானசா தேவி டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து நார்மலாக ஏறி போகிறது அந்த கான்செப்டில் இல்லை, ரோப்வேல இருக்குது. ஸோ நம்ம ரோப்வேல தான் போக போகிறோம். ஸோ மேலேருந்து வியூ பார்க்க நல்லாயிருக்கும். ரெண்டாவது கோயிலோட அட்மாஸ்பியரும் சூப்பராக கம்ப்ளீட்டாக அது ஹில்ஸ் மேலே டாப்பில் இருக்குது. அதனால் அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இருந்து Day 4 vlog ஸ்டார்டட். ஸ்டே டியூன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்திடுங்க. நம்ம ரோப்வேல ஏறிட்டு சொல்லலாம். பாய். இப்போ ரோப்வேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் இந்த ரோப்வேல தான் போக போகிறோம். இதோட வியூஸ்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி சின்னதாக ஒரு டீட்டெயில். ஸோ இப்போ நம்ம வந்து மானசா தேவி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து அதாவது யார் இந்த பக்தியோட வராங்களோ அவங்களுக்கு கோயிலும் ஆயிரும். அதுக்கப்புறம் யார் இந்த கொஞ்சம் அட்வென்ச்சரஸ்க்காக வராங்களோ அவங்களுக்கு இந்த ரோப்வே ஒரு ட்ரிப் கூட நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல வியூ இங்கே. அதாவது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் வியூ கிடைக்கும். இன்னொரு சைடில் கொஞ்சம் மேலே போனோன்னா நமக்கு அந்த கங்கா நதியோட அந்த வியூ கூட கிடைக்கும். அப்புறம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்னு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு வருவாங்க இந்த இடத்துல. நம்ம ஒரு தடவை பின்னாடி இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் பின்னாடி காமிக்க முடியும், அதாவது இந்த கங்கா நதியை பார்க்கறதுக்கு. இந்த கோயிலில் வந்து மெயினே வந்து இது நடந்தும் போகலாம், அப்புறம் வந்து வண்டியும் போக முடியும் மேலே. அதுக்கு ரூட் இருக்குது. அதுக்கு மோஸ்ட்லி ஒரு சில டைம் அந்த கேட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதில் ரோப்வேல வர்றதுக்கு என்னென்னா நம்ம இந்த எந்த சீசனில் வரோங்கிறத பொறுத்து. அதாவது இந்த வெக்கேஷன் டைமில் வந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும், பார்க்குறதுக்கு கூட்டம் ரஷ் அதிகமாக இருக்கும். அதுவே இந்த நவராத்திரி டைமில் வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு தடவை நவராத்திரி டைமில் வந்து நாங்கள் 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல கோயில் பார்க்குறதுக்கு. அதுவே இன்னைக்கு வரப்போ பார்த்தா வெறும் 2-3 மினிட்ஸில் நாங்கள் வந்து ரோப்வே ரீச் ஆகிட்டோம். அப்புறம் ரோப்வேலேருந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் அந்த ரோப்வேல 5 மினிட்ஸ் தான் அப்ராக்சிமேட்டாக ரோப்வேல போயிடுவோம். கொஞ்சம் அந்த பக்கம் இந்த ரைட் சைடில் பார்க்க முடியும் நம்மளால. அந்த நதி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இங்கே இருக்குது. இந்த ஹர்கி பௌடிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இங்கே என்னன்னா பார்க் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு. இல்லைன்னா ஆட்டோ ரிக்ஷா அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம்.
பட் ஆனால் நல்லா இருக்குது. வியூ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. என்ன இது இலையுதிர் காலங்கிறனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. மிச்ச வரைக்கும் இது வந்து க்ரீனரியாக இருக்கும். நானும் 2-3 வீடியோஸ்லேயும் பார்த்தேன், கூகுள் ரிவ்யூஸ்லையும் பார்த்தேன். ஸோ நம்ம ஏன் ரோப்வே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் கார்லையும் போயிட்டோம், நடந்தும் போயிட்டோம், மேக்ஸிமம் எல்லா பக்கமும் இதுதான் பண்ணுவோம். ஸோ இந்த ரோப்வேங்கிற கான்செப்ட் இங்கே நல்லா இருந்தது. ஸோ பார்க்கவும் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்டையர் ஹரித்வாரும் தெரியும் ஃபுல்லாமே. ஸோ அது டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போன விஷயம் தான் இந்த ரோப்வே. அப்படியே ஒரு தடவை அங்கே பின்னாடி காமிச்சா அந்த இன்னொரு மலை தெரியுது. அது வந்து இந்த சண்டி தேவி அப்படின்னு இன்னொரு கோயில். அந்த ஹர்கி பௌடியோட அந்த மெயின் அந்த இதுதான் கங்கா. இது இங்கே வந்து ஹரித்வாரில் வந்தால் எல்லாரும் முக்கியமாக குளிக்கக்கூடிய அந்த இடம், அந்த ரொம்பவும் கூட ஒரு பவித்திரமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 ஆப்போசிட்டில் 2 இந்த துர்கை அம்மனுடைய 2 கோவில் இருக்குது. 2மே ரோப்வேல போகக்கூடியதான். நீங்கள் 2த்துக்கும் ஒரே இடத்துல டிக்கெட்டும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்து தனித்தனியாகவும் டிக்கெட் வாங்கிக்கலாம். இதில் வண்டியில் போகிறதுக்கு உண்டான அந்த பார்க்கிங் சார்ஜஸும் இதில் இன்க்ளூட் ஆகிற மாதிரியும் டிக்கெட்டில் இருக்குது, நீங்கள் அது வாங்கிக்கலாம்.